ரோபோலிக்ஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேயர்களே. வணக்கம் ரோபோ. ஒரு வழியா முரசுக்காரர் முடிவை அறிவிச்சிட்டாரு. தனியா போக ஏன் முடிவு செஞ்சாரா? வணக்கம் விக்ரம். எந்த சூழல்ல இப்படிப்பட்ட முடிவை முரசு தலைவர் எடுத்தார் அப்படிங்கறத பத்தி பல ஊகங்களும் வதந்திகளும் வெளிவந்துட்டு இருக்கு. என்னுடைய ஏஜென்ட்டுகள் கொடுக்கிற உறுதியான தகவலை மட்டும்தான் என்னால சொல்ல முடியும். சூரியனுக்கும் இலைக்கும் மாற்று முரசுதான் அப்படிங்கிற எண்ணம் மக்கள் மனசுல வலுவா ஏற்படணும். அதுதான் தன்னுடைய பலம் அப்படின்னு நினைக்கிறாராம் முரசுக்காரர். ஆனா தனியா நின்று அவரால் அதிக இடங்கள்ல ஜெயிக்க முடியுமா? இந்த கேள்வி எழுந்ததாலதான் கூட்டணி பத்தி யோசிச்சாங்களாம். ஆனா இப்போதைக்கு சில சீட்கள் கிடைக்கிறத விட தொலைநோக்கு பார்வையோட செயல்பட்டா 2 கட்சிகளையும் வீழ்த்திடலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சான். அதனாலதான் இந்த முடிவுன்னு சொல்றாங்களாம் முரசு தரப்பு மக்கள். சரி, 2 கட்சிகளையும் வீழ்த்துறதுக்கு மற்ற கட்சிகளோட சேரலாம் இல்லையா? சேரலாம் தான். ஆனா இவர் போட்ட கண்டிஷனுக்கெல்லாம் எல்லாரும் ஒத்து வரலையாம். சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிடி கொடுக்காம பேசினதாலதான் தடாலடியா அறிவிப்பை வெளியிட்டாராம். அப்போ இனி கூட்டணின்ற பேச்சுக்கே முரசு கட்சியில இடம் இல்லையா? அப்படி சொல்ல முடியாது விக்ரம். உனக்கு தான் தெரியுமே, அரசியல்ல தோசையை எப்படி வேணாலும் திருப்பி போடலாம். நான் கூட்டணிக்கு போகல, என்னை தேடி வந்தா ஏத்துக்குவேன் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? என்ன சொல்ல வர ரோபோ? மறுபடியும் குழப்பறியே. அதான் அவங்களே சொல்லியிருக்காங்களே, ஆதரிக்க விரும்புறவங்க வந்து சேர்ந்துக்கலாம்னு. அதைத்தான் சொல்றேன் விக்ரம். ஓஹோ, அதனாலதான் சில கட்சிகள் இன்னும் நம்பிக்கை இழக்காம இருக்காங்களா? அது அவங்களோட எதிர்பார்ப்பு, விருப்பம். அதை பத்தி நமக்கு என்ன? கூட்டணிக்கு அடுத்தபடியா தேர்தல் வியூகத்துல முக்கிய பங்கு தேர்தல் அறிக்கைக்கு தான் இருக்கு. அதனால எல்லா கட்சிகளும் இப்போ தேர்தல் அறிக்கை தயாரிப்பு பணியில தீவிரமா இருக்காங்களாம். வானத்தை வில்லா வளைக்கிறோம், காவிரியில பாலையும் தாமிரபரணியில தேனையும் ஓட விடுறோம்னு கற்பனை கேட்டாத வாக்குறுதிகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ற. ஆமா விக்ரம், வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பல கட்சிகள் வாக்குறுதிகளை அள்ளிவிட போறாங்களாம். சரி, கொடுக்கிற வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றுறது சாத்தியமா இல்லையான்னு யோசிக்க மாட்டாங்களா? இந்த வாக்குறுதிகளை நம்பி மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சா அப்புறம் பாத்துக்கலாம். சொன்னதுல 1-2 நிறைவேற்றினா போதும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுமே விக்ரம். இதுவரைக்கும் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாத்தையும் எல்லா கட்சிகளும் நிறைவேற்றிட்டாங்களா? நீ சொல்றதும் சரிதான் ரோபோ. வறுமையை ஒழிப்போம், சமூக நீதியை காப்போம், தமிழை வளர்ப்போம், அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் வேலைன்ற வாக்குறுதிகள் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் எங்க எப்போன்னு யாரு கேக்குறாங்க? ஏதேது விட்டா நீயே ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு பிரச்சாரம் பண்ண தொடங்கிடுவ போல இருக்கே. ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்ட. மன்னிச்சுக்க ரோபோ, நம்ம வாக்காளர்களை நினைச்சு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன், அவ்வளவுதான். சரி, மற்றதை நாளைக்கு பார்க்கலாம். நன்றி நேயர்களே.